உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் மதுரை மாவட்டத்தில் நடைபெறுகிறது. அந்த வகையில் முதல் நாளான இன்று தைத்திங்களை வரவேற்கும் விதமாக அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளது. இது தொடர்பான விவரங்களுடன் அங்கிருந்து நமது செய்தியாளர் அருண் கூடுதல் தகவல்களை தர இணைகிறார். அருண், அங்கு இருக்கக்கூடிய ஏற்பாடுகள், இது தொடர்பான விவரங்கள் முழுமையா சொல்லலாம். உலக புகழ் பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. சுமார் 1100 காளைகளும் அதே போல 900 மாடுபிடி வீரர்களும் இந்த போட்டியில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிறந்த காளைகளுக்கு டிராக்டர் வாகனமும் அதே போல சிறந்த மாடுபிடி வீரருக்கு நிசான் காரும் தற்போது பரிசுகள் தயார் நிலையில் இருக்கிறது. சுமார் 2000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் சாலை உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளை விதித்து தற்போது மாநகர காவல்துறை சார்பில் இந்த போட்டியானது நடைபெற இருக்கிறது. மேலும் தை பொங்கல் முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய முதல் ஜல்லிக்கட்டு போட்டியான அவனியாபுரத்தில் இன்று காலை சரியாக 6:30 மணி அளவில் தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கி இருக்கிறது. மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரை 1100 காளைகளும் 900 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய காளையின் உரிமையாளர்கள் அதற்கான QR கோடுகள் அனுமதிப்புகள் ஒரு நபர் மட்டுமே வருவதற்கான அனுமதியும் அளிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் போட்டியை முன்னிட்டு காளைகள் வெளியேறக்கூடிய வாடிவாசல் முன்பாக காளைகளும் மாடுபிடி வீரர்களுக்கும் பாதுகாப்பு கருதி தென்னை நார்களானது தடுக்கப்பட்டு தற்போது இந்த பகுதி முழுவதுமே பாதுகாக்கப்பட்டு தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற இருக்கிறது. மேலும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அரசு தரப்பில் ஜல்லிக்கட்டு ஏற்பாடு குழுவும் இந்த போட்டியை நடத்துகிறது. ஒருபோது உறுதிமொழி ஏற்று ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கி வைத்திருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு உறுதிமொழியை பொறுத்தவரை மாடுகளுக்கு ஏதேனும் மாற்றம் நல்ல முறையில் ஜல்லிக்கட்டு போட்டியை களம் காண்போம் என்று வீரர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் உறுதிமொழி அளித்து 50க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழிகிறார்கள். மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார், மூர்த்தி, மதுரை நிலையில் தற்போது உறுதிமொழி ஏற்று போட்டியானது தற்போது நடைபெற்று வருகிறது. முதல் பரிசாக சிறந்த மாடுகளுக்கு டிராக்டர் வழங்கப்பட இருக்கிறது. அதே போல மாடுபிடி வீரருக்கு 8 மாடு முதல் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. இந்த போட்டியானது தற்போது தொடங்க இருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி அருண்.